ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளை நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கப் போகிறது. சந்தோஷமாக தூங்கு. தூங்குவதற்கு முன் நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் நிம்மதியாக தூங்குவாய். அது உனக்கு மனம் மாற்றத்தை தரும். நம்பிக்கையோடு கேள், மன நிறைவோடு கேள், முழுவதுமாக கேள். உனக்கான பதிவு இது. கேட்டால் உன் மனமானது பக்குவப்பட்டு நிம்மதியடையும். கேள் தங்கமே. ஆரம்பமாகி முடிந்தால் அது கதை. ஆரம்பிக்காமலேயே வாழ்ந்தால் என்ன ஆகும்? ஆரம்பமாகி முடிந்தால் அது கதைதான் தங்கமே. ஆரம்பிக்காமலேயே முடிந்தால் அதுதான் வாழ்க்கை. தெரிஞ்சுக்கோ. சில சுமைகளை நீ சுமக்கும் போது கணக்காது, ஆனால் சில சுமைகளை சுமக்காத போது கணக்கும். யோசிச்சுப்பார், புரியும் உனக்கு. உன் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா எந்த உறவிடமும் எந்த நட்பிடமும் எதையும் நீ எதிர்பார்க்கக்கூடாது. உன் சுயமரியாதை உன் உணர்வுகளை விட வலுவாக இருக்க வேண்டும். உன் முருகன் சொல்கிறேன், நான் சொல்வதையெல்லாம் மனதில் கேட்டுக்கோ. என்ன, உன் வாயை கிளறுவதுதான் மற்றவர்களுடைய வேலையாக இருக்கிறது. அதில் நீ மாட்டிக்கொள்ளாமல் கடந்து செல்லணும். இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்னு ரொம்ப யோசிக்காதே. ஏன்னா அது என்ன பண்ணலாம்னு ஏற்கனவே யோசித்து வச்சிருக்கும். தெளிவான முடிவோடு இருக்கணும். யாருக்கும் உன்னை கணிக்கும் உரிமை கிடையவே கிடையாது. உனக்கு வழிகளை மட்டும்தான் அவர்கள் தந்து கொண்டிருப்பார்கள். உன்னால் எல்லாத்தையுமே கையாள முடியலன்னா ஒருபோதும் குற்ற உணர்வில் நீ இருக்காதே. தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கணும். இந்த நேரத்தில் உன் திறமை இந்த நேரத்தில் வெளிப்படணும். ஏன்னா சில நேரங்களில் பின் வைத்த கால் கூட வெற்றி தரத்தான் செய்யும். உண்மைதானே? நான் சொல்வதை கேள். யாரும் உன் கண்ணீரை பார்க்க மாட்டார்கள். யாரும் உன் கவலைகளை பார்க்க மாட்டார்கள். யாரும் உன் வழிகளை பார்க்க மாட்டார்கள். ஆனால் எல்லோரும் உன் தவறை மட்டும்தான் பார்ப்பார்கள். உனக்கு என்ன ஆகட்டும் என்றுதான் காத்து கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையில் என்ன வேணாலும் மாறலாம், எப்போ வேணாலும் மாறலாம். ஆனால் எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் நீ மாறக்கூடாது. உன்னை மாற்ற விடவும் கூடாது. சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ. இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்பதை நினைப்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகிவிடணும். அப்பத்தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும். ஏன்னா அந்த விலகல் கூட மற்றவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்கு நீ விலகிச் செல்லவில்லை. அவர்களிடம் கற்றுக்கொண்ட பாடத்தால் தான் விலகிச் செல்கிறாய். இப்படி எடுத்துக்கோ. உன் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து விடுவாய். சில நேரங்களில் அந்த மாற்றத்தை பார்க்கும்போது தான் உன் உண்மையான வாழ்க்கையை பார்ப்பாய். யாரிடமும் கெஞ்சாதே, தயவு செய்து. யாரையும் நம்பாதே. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. ஒன்று தெரியுமா? தேவைப்படும் போது நக்குவதற்கு நீ ஒன்றும் ஊறுகாய் அல்ல. தெரிஞ்சுக்கோ. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ. மாற்றங்களை மாற்ற முடியும். மாறியவர்களை மாற்ற முடியுமா? யோசிச்சுப்பார். வாழ்க்கையே போராட்டம்தான். நீ சங்கடங்களை மறைத்து கொண்டு சிரித்து கொண்டு இருக்கிறாய் என்று எனக்கு எப்போதோ தெரியும். சில தயக்கமும் தடங்களும் பிரச்சனையும் நீ தாண்டி சென்று கொண்டிருக்கிறாய். தாண்டி செல், தப்பில்லை. வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு அப்பத்தான் உன்னால் நகர முடியும். என்னிடம் மனம் விட்டு பேசு. உன் தோல்வி கதைகள் அனைத்தும் எனக்கு தெரிய வரும். இந்த முருகன் பார்த்து கொண்டு சும்மா இருக்கேன் என்று மட்டும் நினைக்காதே. சில அவமானம் உன்னை இப்போது அழ வைத்தாலும் அடுத்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக அழகாக்கும். நீ தூங்கி பல இரவுகள் ஆகிவிட்டது. நிம்மதியாக உறங்கி பல இரவுகள் ஆகிவிட்டது. கண்ணை மூடினாலே உனக்கு கனவில் கடமைகளும்
உன் நினைவில் உறவுகள் படுத்திய அவமானங்கள் தான் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. கவலைப்படாது, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என்று. உறவுகள் உன்னை அப்படி நினைக்கவில்லை. தடுமாறி விழுந்தவனுக்கு ஆறுதல் கூறாவிட்டாலும் பரவாயில்லை, அவமானப்படுத்தக்கூடாது என்று தெரியவில்லை. அவர்களுக்கு தெரியாது நாளை அவர்களும் தடுமாறலாம் என்று. கவலைப்படாதே, அதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். எப்போதும் உனக்கு பக்கத்தில் உண்மையான அன்பு மட்டும்தான் இருக்கணும். தடைகள் வரும், அதோடு சேர்ந்து வெற்றியும் கிடைக்கும், நிம்மதியும் கிடைக்கும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மட்டுமல்ல, எல்லோருடைய வாழ்க்கையிலும் வெளியே சொல்ல முடியாத ஒரு அத்தியாயம் நிச்சயம் உண்டு. அதை பற்றி வருத்தப்படாமல் அதை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இரு. உனக்காக நீ சிந்திச்சுக்கோ. அது பிழையாக இருந்தாலும் பரவாயில்லை, அடுத்த முறை சரியாக சிந்திக்க தோன்று. உன் மனதை சுத்தமாக வச்சுக்கோ. கண்டதை போட்டு உள்ளே வைத்திக்கிறாதே என்றுதான் சொல்கிறேன். ஆனால் தோற்று விடுவோம், இழந்து விடுவோம் என்று மட்டும் இருந்து விடாது. தோற்றாலும் இழந்தாலும் அது பாடம். முயற்சிக்காமல் இருந்தால் அது பாவம் தங்கமே. குடும்ப கஷ்டங்களை வழிநடத்தி செல்கிறாய். உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். மற்றவங்களோட வழியை பார்க்காதே, உன்னுடைய வழியை எப்படி தீர்ப்பது என்பது மட்டும் பார். வாழ்க்கை என்றால் மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். நீதான் அனைத்தையும் கடந்து போகணும். நீ நீயாக இரு. உன்னுடைய உண்மையான இயல்பான தன்மையில் நிலையாக இரு. உன்னை பற்றி பிறர் சொல்வதை பொறுத்து சில மனிதர்கள் உன்னை மதிப்பீடு செய்வார்கள். அதற்காக உன் வாழ்க்கை கதையின் முழு பக்கங்களையும் அவர்களிடம் சொல்லி நீ யார் என்பதை நிரூபிக்க அவசியமே இல்லை. நீ உன் மனதுக்கும் இறை சக்திக்கும் உண்மையாக மாற்றும் நம்பிக்கையாக இரு. எல்லோர் மீதும் அன்பு செலுத்து. எந்த காரணமும் இல்லாமல் உன்னை விரும்பாதவர்களும் சிலர் இருக்கத்தான் செய்வார்கள். எல்லோராலும் விரும்பப்படுவதில்லை இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை உனக்கு மதிப்பளித்து தருமாறு சிறப்பாக வாழ்ந்துவிடு. தனக்கென்று வரும்போது தவறை ஏற்றுக்கொள்ளாமல் தப்பெல்லாம் சரி என்று வாதாடும் உறவுகள் உன் கூட இருக்கிறார்கள். அவர்களுக்கு மனம் இல்லையா, குணம் இல்லையா என்றால் அது அவர்களுக்குத்தான் தெரியும். அவர்கள் எப்படியும் இருந்துவிட்டு போகட்டும். நீ நல்ல மனதோடு இரு, நீ நல்ல குணத்தோடு இரு. நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கானதை அதிகம் கிடைக்கச் செய்வேன். துன்பத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் பாடத்தை அந்த துன்பத்தினை வேறு யாருக்கும் கொடுக்காமல் ஏற்பதற்காகத்தான். கவலைப்படாதே, அனைத்தும் சரியாகிவிடும். முழுமையாக நான் சொன்னதை கேட்ட என் பிள்ளைக்கு நாளை நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.